வணக்கம் நண்பர்களே. பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய உருவம் புடலம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாரு? நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி. அடுத்த அதிதேவதை தெய்வம்ங்கிறது குரு. இந்த நட்சத்திரத்தில் தெய்வ வழிபாடுகள், ஆலயங்கள் கட்டுறது, ஆலயத்துக்கு தகடுகள் உரியேற்றுவாங்க இல்லையா, அந்த உரியேற்றுவது, இந்த மாதிரி இந்த சுப புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். யாகங்கள் நடத்துவது, கோவில் திருப்பணிகள் செய்வது, மகான்களை வழிபாடு செய்வது மிகப்பெரிய நற்பலனை கொடுக்கும். ஒரு புனிதமான நட்சத்திரம் சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் குரு உச்சமடைகிறார். தெய்வீகத்தன்மை நிறைந்த நட்சத்திரம்னா அது பூசம்தான். பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வழிபாடு, ஜீம சமாதிகள் வழிபாடு, இதையெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்தில் செய்யும்போது உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி புண்ணியங்கள் கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், சந்தோஷம் நிலைக்கும்.